அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெற்றோர்களை குறித்து மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு துன்பம் தருவதை அல்லாஹ் நமக்கு ஹராம் ஆக்கியிருக்கான். இது புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. அதே மாதிரி பெரும் பாவம் என்னன்னு பார்த்தா அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அதுக்கு அடுத்து பெற்றோருக்கு துன்பம் கொடுப்பது. அதே மாதிரி அல்லாஹ் சபிக்கக்கூடிய நபர்கள் யாரெலான்னு பார்த்தா தன் பெற்றோரை சபிப்பவனை அல்லாஹ் சபிக்கிறானா. அல்லாஹ் அல்லாதவருக்கு யார் அறுத்து பலியிடுதானோ அவங்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். பித்தாத்து செய்பவனுக்கு பித்தாத்தான காரியங்கள், அதாவது ரசூல்லா அங்கீகரிக்காத ரசூல்லா செய்யாத செயலை செய்பவனுக்கு அடைக்கலம் கொடுப்பது. நிலத்தினுடைய எல்லைக்காக நம்ம ஒரு மைல்கல் வச்சுருப்போம்ல, அடையாளக்கல், அதை எடுப்பவன் சரிங்களா. இந்த மாதிரி செய்கிறவங்கள அல்லாஹ் தாலா சபிக்கிறான். அதேமாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க 3 தடவை நாசமாக போட்டும் நாசமாக போட்டும் நாசமாக போட்டும் அப்படின்னு. யார் ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் பெற்றோர்களை இருவரோ ஒருவரோ வயது முதிர்ந்த நிலையில் இருக்காங்களோ அவங்கள சரியாக பார்க்காதவங்கள தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாசமாக போட்டும் அப்படின்னு. அப்போ பெற்றோர் விஷயத்தில் யார் சபிக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு காட்டி தராங்களோ அல்லாவும் அல்லாவுடைய தூதும் அவங்க தான் நம்மளை சபிக்கிறாங்க. இந்த விஷயங்களில் மனிதர்களுடைய சாபமும் கடுமையானது, அப்படி தானே? அதே கடுமையானது. அப்போ இறைவனுடைய சாபமும் இறை தூதருடைய சாபமும் ஆளாகவே கூடாது. அல்லாஹ் தாலா இறைவனுடைய சாபத்தையும் இறை தூதருடைய சாபத்தையும் வாங்குவதை விட்டு நம்மளை பாதுகாப்பானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.